எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர் அனைவருக்கும் எங்களது எடிசன் டாக்கீஸின் காலை வணக்கங்கள். நம்ம இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளிவந்த ஒயிட் ரோஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் சிவப்பு ரோஜாக்கள்னு வந்துச்சு. அது பாரதி ராஜா இயக்கத்தில் கமல் ஸ்ரீதேவி நடித்த படம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ராஜசேகர் இயக்கத்தில் என் ரஞ்சனிங்கிறவங்க தயாரிச்சிருக்காங்க. கம்பெனி பூம்பாறை முருகன் ப்ரொடக்ஷன் சார்பாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் பேர் ஒயிட் ரோஸ், வெள்ளை ரோஜா. அற்புதமான டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு த்ரில்லிங் சேனலில் இந்த படத்தை இயக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். படம் சிறப்பாகவே பண்ணியிருக்கார் டைரக்டர் ராஜசேகர். அதாவது ராஜசேகர்னாலே ஒரு மெச்சூரிட்டியான டைரக்டர் தான். பல அந்த நேரத்தில் வந்து நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் இருந்தார். அந்த அடிப்படையில் இந்த ராஜசேகர் இயக்கியிருக்காரு. படத்தில் பார்த்தீங்கன்னா கயல் ஆனந்தி கதையின் நாயகர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆர்கே சுரேஷ் ஒரு மெயினான வில்லன் கதாபாத்திரத்தில் ஒரு சைக்கோ வில்லனாக நடிச்சிருக்காரு. அதோடு இல்லை, ஏசிபி வெற்றிமாறனா ஒரு புதிய முகமாக இருந்தாலும் நல்லாவே மெச்சூரிட்டி போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்காரு. இவரோட அந்த காலத்தில் ஒரிஜினல் போலீஸ் ஆஃபீஸர் ஜாங்கிட்டவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பண்ணுற தப்புனால ஒரு குடும்பம் பாதிக்குது. கிட்டத்தட்ட அப்படி தான் கவர்மெண்ட் என்னைக்கு நல்லது பண்ணிக்குது. அந்த அடிப்படையில் தான் இயக்குனர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் ஒரு மெயின் ரோட்டில் துப்பாக்கி சூழல் நிகழ்ச்சி ஒன்று நடக்கு. அதாவது என்க்ளோஸ் பண்ண சொல்லி ஒரு போலீஸ் ஆர்டர், ஒரு தீவிரவாதியை வட்டிட்டு இருப்பாங்க. பார்த்தா கதையின் நாயகான ஹீரோயின் கயல் ஆனந்தியோட அவர் கணவரை குழந்தையோட வருவாங்க. வந்ததில் எதிர்பாராத விதமாக போலீஸோட அஜாக்கிரதையினால கயல் ஆனந்தியோட வீட்டுக்காரர் சுடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அங்கே ஆரம்பிக்கிற கதை, அவரோட பிரச்சனைகள், போராட்டங்கள், எப்படியெல்லாம் ஒரு கணவன் இல்லைன்னா அந்த பொண்ணு எப்படி கஷ்டப்படுறாங்கிறது தான் இந்த ஒயிட் ரோஸில் பண்ணியிருக்காங்க. பட் அவள் ஒவ்வொரு பிரச்சனையும் மேற்கொண்டு வரும்போது வேற வழியே இல்லாமல் விபச்சாரத்துக்கு தள்ளப்படுறான். அப்படி அவள் விபச்சாரத்துக்கு தள்ள போயிடும்போது ஒரு சைக்கோ கில்லர்கிட்ட போய் மாட்டிக்கிறான். அதிலிருந்து எஸ்கேப் ஆகி தான் பிள்ளையையும் தன்னையும் எப்படி காப்பாற்றிட்டேங்கிறது தான் ஒயிட் ரோஸ். இயக்குனர் செம்மையாகவே பண்ணியிருக்காரு. அதான் இந்த கிரைம் சப்ஜெக்ட்லனா பூனை நாய்ங்கிறது வருங்கிறது அது ஃபார்முலா கொடுக்க. அந்த அடிப்படையில் இந்த படத்தில் பூனையும் இருக்குது, நாய் இருக்குது, த்ரில்லரும் நிறையாவே இருக்குது. ஆர்கே சுரேஷ் வந்து எல்லா பரிமாணத்திலையும் நல்ல நடிகராக ஜொலிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துலையும் ஆர்கே சுரேஷ் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, செம்மையாகவே நடிச்சிருக்காரு. அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் அவரை கூட ஏசிபி வெற்றிமாறனோட நடிப்பும் பிரமாதம். படம் ஒயிட் ரோஸ் பார்க்க வேண்டிய படம். ஒரு தடவை கண்ணை மூட்டு இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா கிரைம் ஜோனல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த காலத்தில் அதாவது நிறைய படங்கள் வரும். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒயிட் ரோஸ் படம் வந்திருக்கு. படம் நேர்த்தியாகவே ஸ்க்ரீன் பிளே தெளிவாக பண்ணியிருக்காரு. என்ன கதையின் நாயை ப்ராஸ்டியூட்டாக வேற ஏதாவது பண்ணிடலாம். பட் என்ன கதையோட ஜோனல் கேட்குது. ப்ராஸ்டியூட்டாக இருந்தால் தான் ஆர்கே சுரேஷ் சார் மீட் பண்ணக்கூடிய. இதிலேருந்து இவ எப்படி மீண்டா, தான் குழந்தைய எப்படி காப்பாற்றினாங்கிறது தான் கதை. இல்லை வட்டி கொடுக்குறவன் வந்து தான் குழந்தைய கடத்திட்டு போகிறது மாதிரி ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற ஒரு நிஜமான ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு இயக்குனர் ராஜசேகர். அதே மாதிரி சுதர்சன் மியூசிக் அங்கங்கே மியூசிக்கை விட்டு உருட்டுறாரு. அதுவே த்ரில்லராக நல்லாவே இருக்குது. கேமரா இளையராஜா. இந்த மாதிரி கிரைம் படங்களுக்கு மியூசிக்கும் கேமரா தான் முக்கியம். அந்த அடிப்படையில் சுதர்சனாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், நல்லாவே வேலை வாங்கியிருக்காரு டைரக்டர் ஆர் ராஜசேகர். படம் ஒயிட் ரோஸ் மனங்களை கவரக்கூடிய படம். போய் தேட்டரில் போய் பாருங்கள். நேர்களை இதே போல் சுவையான செய்தி தொடர்ந்து உங்களுக்காக சொல்லிக் கொண்டிருப்போம். தயவு செய்து எடிசன் டாக்கீஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.